ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், பவித்ரோத்சவம், ஆர்ஜி த சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆயிடுச்சு. வர்ச்சுவல் சேவாவும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணது ஒரு சில டேட்ஸுக்கு இன்னும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திருமலா ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் டிக்கெட்டும், திருச்சானூர் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். திருமலா ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 300 ரூபாய் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட். திருச்சானூர் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் 200 ரூபாய் ஆன்லைன்லேயும் கொடுக்குறாங்க, ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க. புக்கிங் வைஸ் திருமலாவுக்கு ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாலும், திருச்சானூருக்கு ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாலும் ஒரே ப்ராசஸ் தான். ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம திருமலா ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட், திருச்சானூர் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். திருமலா ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறப்போ ஒரு தடவை நம்ம ஆதார் வச்சு புக் பண்ணிட்டா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. திருச்சானூர் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறது டெய்லியும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 6 தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். திருமலாக்கும் சரி, திருச்சானூருக்கும் சரி. 9:55 போல் லாகின் செய்து வச்சுக்கோங்க. இந்த டிக்கெட் நம்ம 9:55க்கு லாகின் ஆனால் புக்கிங் செய்துக்கலாம். ஸோ தட் 10 மணி போல் நீங்கள் ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in. எப்போவுமே புக்கிங் அப்போ ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். எப்போ வேணாலும் ஏதாவது ஒரு இஷ்யூ வரலாம், இல்லை ஸ்மூத்தாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம டக்குன்னு மாறுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ 10 மணி போல் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் திருமலாவுக்கு நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருச்சானூருக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம திருமலாவுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிளிக் பண்ணோன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அங்க பிரதட்சணம் அளவுக்கு இது சீக்கிரமாக தீராது. ஆனாலும் வர்ச்சுவல் சேவா அளவுக்கும் இது அவைலபிளாகவும் இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் ஓப்பன் ஆனோனையே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாட்டில் புக் பண்ணிக்க முடியும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக காமிக்குதோ, ஆப்லையா இல்லை போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறது ttdevastanams.ap.gov.in. இதில் தான் நீங்கள் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது வெப்சைட்டில் தவறாக பே பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் டிடிடியோட வெப்சைட். அதில் போர்ட்டல், நீங்கள் அதில் லாகின் செய்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்து கீழே கெட் ஓடிபி இருக்கும், கிளிக் பண்ணால் ஓடிபி வரும், லாகின் செய்துக்கோங்க. ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகிறப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. ரெண்டு இதில் எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்லேயும் பாருங்கள், போர்ட்டலையும் பாருங்கள். கம்மியாக இருக்கிறதுல புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதத்துக்கு எல்லா நாட்களுக்குமே அவைலபிலிட்டி காமிக்கும். ஸ்லாட் மத்தியானம் 2 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கும். 3 மணி ஸ்லாட் எப்போவுமே ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்டுக்காக கொடுத்துருவாங்க. அண்ட் வியாழக்கிழமைகளில் 3 ஸ்லாட் இருக்காது. சாயந்தரம் ஸ்லாட் 3 ஸ்லாட் இருக்காது. 2 மணி ஸ்லாட்லாம் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்லாட்டை விட சீக்கிரமாக புக் ஆகும். அதனால் நீங்கள் உங்களுக்கு 2 மணி ஸ்லாட்லாம் வேணும் அப்படின்னா ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா எப்போவுமே ஒரே தான். நீங்கள் மாதத்தில் கடைசி வாரத்தில் வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். மற்ற டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இல்லை வீக்கெண்டு வேணும், பௌர்ணமிக்கு வேணும், ஏகாதசிக்கு வேணும், திருவோண நட்சத்திரத்துக்கெல்லாம் வேணும் அப்படின்னா அது கூட ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். கிளிப்போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகும். இல்லைனாலும் நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் புக்கிங்க்கு முன்னாடியே யார் யாரோட ஆதார் நம்பர், அவங்களோட நேம், ஏஜ் எல்லாம் கரெக்டாக ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கிட்டு டக்கு நீங்கள் டைப் பண்ணிட்டா கூட ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். டேட் இப்போது கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணோன்னா ஸ்லாட் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது திருச்சானூர் கோயிலோட ஸ்லாட். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது திருமலா ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்டோடது. இந்த மாதிரி ஸ்லாட் ஓப்பன் ஆகும். இதில் 100 டிக்கெட்டுக்கு கம்மியாக இருக்கிறதுல நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிங்கிற இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு முன்ன பின்ன இருக்கிற ஸ்லாட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட டைம் ஸ்லாட்லேருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியும் போகலாம், பின்னாடியும் போகலாம். ஸோ ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்லாட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 6 காமிக்கும். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 6 300 தரிசன டிக்கெட் அட் அ டைம் நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைன்னா ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அண்ட் 300 தரிசன டிக்கெட்டுக்கு ட்ரெஸ் கோட் மஸ்ட். ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். சில டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க, சில டைம் கண்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வேஷ்டியில் போகிறது பெஸ்ட்டு. இல்லைனா
பிடிச்சி கேட்குறாங்கன்னா அங்கே விற்கிற அந்த வேஷ்டியெல்லாம் அவ்வளோக்கா குவாலிட்டியாக இருக்காது. 100 ரூபா 150 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வேஷ்டியோடையே போகிறது பெஸ்ட்டு. ஜென்ஸுக்கு டிஷர்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், குர்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸாக இருந்தால் சாரீ சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 6 டிக்கெட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ கிளிப்போர்ட் மெத்தட்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு லட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணி வாங்கிக்கலாம் கவுண்டரில். அண்ட் ஆன்லைனில் உண்டியில் காசு போகிறது எப்போ வேணாலும் கூட போட்டுக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அண்ட் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நம்ம டிக்கெட் போடுறோமோ அத்தனை பேருக்கு உண்டான ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அவ்வளோ டீட்டெயில்ஸும் உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறது. கிளிப்போர்ட் மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் சேவாலாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதிலலாம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஈஸியாக இருக்கும். எந்த டிக்கெட்டும் ஃபாஸ்ட்டாக தப்பு இல்லாமல் புக் பண்ணுறதுக்கு. ஆதார் நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் புக்கிங் ப்ரொசீட் ஆகும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட்டு யூபிஐயில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூபிஐக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சீக்கிரமாகவும் புக் ஆகும். ஒருவேளை புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா கூட அந்த பணம் ஒரே நாளில் நமக்கு திருப்பி வந்துடும். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் யூபிஐ பேமெண்ட்டில் கூட இஷ்யூ வரும். அப்போ நீங்கள் டக்குன்னு அதை விட்டுட்டு கார்டு பேமெண்ட்டோ இல்லைன்னா நெட் பேங்கிங் போய்க்கோங்க. ஒன்ஸ் புக் பண்ணிட்ட பிறகு டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாது அண்டு ரீஃபண்டும் கிடைக்காது. இன்கேஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா இப்போ சொன்ன மாதிரி யூபிஐயில் பே பண்ணால் சேம் டேல ரிட்டர்ன் ஆகிடும். அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பே பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரப்போ சுபதம் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், படி ஏறி போகிற மாதிரி. ஸோ இந்த சுபதம் என்ட்ரி வழியாக படி ஏறி மேலே போனோன்னே இதன் வழியாக உள்ளே போய் ரைட் சைடில் நம்ம திரும்பணும். ஏடிசி சர்க்கிளுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இந்த படி ஏறி வந்தோன்னே இந்த கேட்டை தாண்டி உள்ளே போய் ரைட் சைடில் திரும்பணும். ரைட் சைடில் திரும்பி இந்த சைடாக போயிட்டே இருந்தோம்னா ஏடிசி சர்க்கிள் வந்துடும். க்யூலேயே நீங்கள் லக்கேஜ் கொடுத்துக்கலாம். இல்லைனா கேகேசி கவுண்டர்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தனியாக. அங்கே கூட கொடுத்து வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஏடிசி சர்க்கிள் போகிற வழி. ராம்பகிச்சா வழியாக வரீங்க இல்லை எஸ்எம்சி காட்டேஜ் வழியாக வரீங்க அப்படின்னா இந்த ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் கூட நீங்கள் வண்டியில் வரலாம். உங்களோட ஓன் வெஹிக்கிளில் கூட வரலாம், இல்லை கார் ஜீப்பில் கூட வரலாம். அங்கே வந்து இறக்கி விட்டுட்டு வண்டி பார்க் பண்ண முடியாது, திருப்பி போயிடணும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் இந்த கேட் வரைக்கும் கூட வரலாம். இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல ரைட் சைடில் ஒரு என்ட்ரி இருக்கும். வர்ச்சுவல் சேவாக்கும் இந்த 300 ரூபாய்க்கும் உள்ளே விடுவாங்க. அது மத்தியானம் 11:30லேருந்து 12:15 முன்ன பின்ன ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற என்ட்ரி. இதையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் நடந்து ரைட்டில் திரும்புறீங்க அப்படின்னா இன்னொரு என்ட்ரி இருக்கும் 300 ரூபாய் தரிசனத்துக்கு. அது 10-11 மணிலேருந்தே அலோவ் பண்ணுவாங்க. பட் நம்ம வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் உங்களோட ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுவாங்க, சில டைம் ஸ்லாட் பார்க்காமையும் அலோவ் பண்ணுறாங்க. அது அப்பப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து, க்ரௌட் பொறுத்து. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இப்போ ரைட் சைடில் பார்க்குறது. அடுத்து இன்னும் கொஞ்சம் நடந்து போனோன்னா ரைட் சைடில் திரும்பணுன்னா ஒரு என்ட்ரி வரும். இதுதான் ஏடிசி சர்க்கிள். க்யூவில் நீங்கள் கொடுக்குற லக்கேஜ், மொபைல்லாம் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் லக்கேஜ் கவுண்டர் இருக்குது அப்படின்ட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மத்தியானம் ஸ்லாட்டெல்லாம் போகிறீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னாடியே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். சாயந்தரம்லாம் போகிறீங்கன்னா நெய்வேத்தியம்லாம் இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். 10:30 மணிக்குள்ளார நம்ம என்ட்ரி ஆகிடணும் நைட்டு. இப்போ நீங்கள் நைட் ஸ்லாட்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 10:30 மணி மேக்ஸிமம் நம்ம 10:30 மணி வரைக்கும் என்டர் ஆகலாம் 300 ரூபாய் தரிசன க்யூவில். இப்போ 10 மணி ஸ்லாட் புக் பண்ணுறீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 300 ரூபாய்க்கு இப்போ அங்கே பார்த்த ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அண்ட் இந்த சைடாக போய் நேராக போனால் சர்வதர்ஷனம் போகணும். இந்த சைடாக ரைட் சைடில் போனீங்கன்னா இந்த பக்கமும் இன்னொரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. க்யூவில் போகிறப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி, பேசிக்காக ஸ்நாக்ஸ், மெடிசன்ஸ், சின்ன கொடை அதெல்லாம் வச்சுக்கலாம், சின்ன பேக்லாம் வச்சுக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச், மொபைல் அதெல்லாம் அலோடு கிடையாது. ஒரே ஒரு டிக்கெட் தான் நீங்கள் போட போகிறீங்கன்னா திருமலாக்கு ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. ஆன்லைனில் திருமலாக்கு ரூம் வேணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 2 பேருக்காவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். கீழ்த்திருப்பதியில் புக் பண்ணுறப்போ தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் 2 பேருக்காச்சும் இருக்கணும். நாங்கள் ரூம் புக் பண்ணுறப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டிக்கெட் போட்டால் திருமலா திருப்பதி ஆன்லைன் ஆஃப்லைனில் நம்ம ரூம் போட முடியாது. ஒரு வேளை
இப்போ 6 பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு 4 பேருக்கு 300 கிடச்சிருச்சு, 2 பேருக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னா வர்ச்சுவல் சேவா டேட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுறப்ப அவைலபிலிட்டி அந்த டேட்டை ஒட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்காத டிக்கெட்டுக்கு நீங்கள் அந்த 500 டிக்கெட் கூட போட்டுக்கலாம். 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம போவோம். வர்ச்சுவல் சேவை புக் பண்ணவங்களும் இந்த 300 டிக்கெட் புக் பண்ணவங்களும் ஒரே டைமில் தான் போவோம். அப்போ ஒரு 4 பேருக்கு ஒரு 300 கிடச்சா கூட வேறு வழி இல்லை, 2 பேருக்கும் சேர்ந்து தான் போகணுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம அந்த 500 போட்டுட்டு ஒன்றா போய்க்கலாம். 300 மட்டும் பே பண்ணி வாங்குகிற டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஹோமம் புக் பண்ணுறப்போ ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் கொடுப்பாங்க, அது ஹோமத்தோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி வரும். ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் 300 கொடுத்து ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் புக் பண்ணுறது ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இல்லை ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் 300 தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. நார்மலாக ஆன்லைனில் மட்டும்தான் 300 ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 15 சீக்கிரமாக புக் ஆகும், வீக்கெண்டுக்கு சீக்கிரமாக புக் ஆகும். சீக்கிரமாங்கிறது அங்க பிரதர்ஷனம் அளவுக்கு இல்லை, கம்பேரிட்டிவ்லி சீக்கிரமாக புக் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஆகஸ்ட்டுக்கு எந்த டிக்கெட்டும் போடலை அப்படின்னா இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த டிக்கெட்டும் கிடைக்கலனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 500 டிக்கெட் இருக்குது, அடுத்தடுத்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, அது கூட புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் 300 தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா கீழ்த்திருப்பதியில் முதல் நாள் டிக்கெட்டுக்கு நைட்டே போய் நின்று வாங்கிக்கிட்டு போகிறதெல்லாம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ 300 டிக்கெட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறப்பவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் திருமலாக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க, திருச்சானூருக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங் வைஸ் இதே தான் திருச்சானூருக்கும், பட் திருச்சானூர் டிக்கெட் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அது கூட க்யூவில் நிற்கிற டைம் சேவ் ஆகும். ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க 200 டிக்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். தர்ஷனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத பற்றியும் டிடிடியோட இன்ஃபர்மேஷனோட சேர்த்து இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் 300 தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அக்காமடேஷன் பற்றின எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன்.